எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் இஃப் யூ வாண்ட் டு பிகம் கான்ஃபிடென்ட், கோ அண்ட் ஷோ யோர் டேலண்ட். கிரியேட் ஸ்டேஜஸ், கிரியேட் பிளாட்ஃபார்ம்ஸ். சரி, அப்போ நான் வெளியே போய் என்னோட டேலண்ட்டை காட்டணும், ஒரு பிளாட்ஃபார்மை நான் கிரியேட் பண்ணணும்னா அப்போ எனக்கு பயம் வரும், எனக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ அதெல்லாமே ஃபேஸ் பண்ணதான் கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்க இப்போ அதை ஃபேஸ் பண்ணாமலேயே ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு, ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், நான் இன்னும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், எனக்கு நிறைய தன்னம்பிக்கை வளரணும்னா அது வளராது. நம்ம வெளி உலகத்துக்கு போகணும், நம்மளை விட பெரிய பெரிய ஆளுங்களை பார்க்கணும், நம்மளை விட டேலண்டடான பீப்புளை பார்க்கணும், அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜஸும் நீங்க போகும்போது அங்க நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். இப்போ அங்க தோத்து போனா கூட அங்க பிரச்சனையே கிடையாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா இந்த அனாலிசிஸ் இருக்கவே கூடாது. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கோமா, எவ்வளோ அனலைஸ் பண்றோம், எவ்வளோ லேர்ன் பண்றோன்றது தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர வின்னிங்